உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு 3 கிரக சேர்க்கைக்கான யோக பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனால் என்ன பலன்கள், என்ன தீமைகள் நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு தனி திறமை என்னென்னா, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை யார் வந்தாலும் மாற்றிக்க மாட்டீங்க. அதனால் நிறைய நேரத்தில் நல்லது நடந்தால் கூட ஒரு சில வாய்ப்புகளை சில காலகட்டங்களில் இழக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில முக்கியமான விஷயத்தில் இது வேண்டாம் அப்படின்னு சில பிடிவாதமாக இருந்ததுனால நிறைய வாழ்க்கையில் சில முக்கியமான தருணங்கள், அதாவது வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களில் தவறி இருப்பீங்க. அதனால் இப்போ உட்காந்து நான் அன்றைக்கி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, எனக்கு அதை மிஸ் பண்ணிட்டேன்னு வருந்தக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று அந்த பலனை அடுத்த 14 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 கிரக சேர்க்கையினால் நிறைய யோக பலனை அனுபவிக்க போகிறீங்க. அது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன். முதல்ல அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தனாதிபதி, அவர் புத பகவான். அவரும் 2ஆம் இடத்துல ஆட்சி வலு பெற்று இருக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுகபோகங்களுக்கான காரகர் ரிஷப ராசி அன்பர்களுக்கு, அவரும் 2ஆம் இடத்துல சேர்ந்து இருக்க போகிறார். இந்த மாதிரி ஒரு 3 கிரக சேர்க்கை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக என்ன பிரச்சனைனா பணம் தாங்க பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பணம் இருந்தால் போதும், நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன். பணம் நிறைய இடத்துல வர வேண்டியிருக்கு, வரமாட்டேங்குது. நான் சில பேருக்கு பணம் கொடுத்தேன், அது திருப்பி வரல. அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு வராத பணங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜாபெல்லாம் முடிச்சு வச்சுருப்பீங்க, சப்ளைலாம் பண்ண நேரத்தில் பணம் வந்துடும் நினச்சி பண்ணுவீங்க. அன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு காசு கம்மியாக கொடுத்துட்டு போவாங்க. திருப்பி அவங்கள ஃபாலோ பண்ணி செஞ்சு வாங்கிறதுக்குள்ளே நீங்கள் படுற பாடுக்கு பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு போராட்டமான காலமாக கடந்த ஒரு 3 வருஷமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த பணம் வெளில நின்னதுனால வெளியில் வாங்கி நீங்கள் பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் நிறைய கடனுடைய அளவு ஏறிடுச்சு. நான் என் ப்ராப்பர்ட்டியை பேங்க்கில் வச்சுருக்கேன். என் ஒய்ஃபுக்காக என் ஒய்ஃப் பேரில் ஒரு இடம் வாங்கினேன், அதை என் ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்கேன். என் அம்மா பேரில் ஒரு இடம் இருந்தது. இந்த குடும்பத்து உறுப்பினர்களுடைய சொத்தை வச்சு நீங்கள் இப்போது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை. வீட்டுக்கு வந்தாவே எதாவது கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 14 நாட்களில் நிறைய பண வரவுகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பண வரவுகள் எங்கெங்கெல்லாம் வர வேண்டியிருக்கோ, அது லோன் மூலயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாராவது கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் வராத கடனாக கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்க ப்ராப்பர்ட்டி, இல்லை நீங்கள் வெளியில் வாங்கின கடன்கள் எல்லாமே குறையக்கூடிய தருணம். ஆனால் இந்த 14 நாட்களில் நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ, எங்கெல்லாம் பணம் வரணும் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. 14 நாளில் எல்லாம் வந்துடுமா சார், நான் எல்லாத்தையும் திருப்பிட முடியுமான்னு கேட்குற கேள்வி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வரக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் அதை முதலே பார்த்துருப்பீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிஷபராசி என்பது நிறைய பேர் வாய்ப்பை தவற விட்டுட்டு வருத்தப்பட்டுருக்கீங்க. அந்த மாதிரி வாய்ப்பை தவற விடாமல் இந்த 14 நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பண வரவுகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிறைய கலைத்துறை அன்பர்களுக்கு
இது ஒரு பொன்னான காலகட்டம். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை காமிச்சு, இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய திறமைகளை இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ் பண்ணுங்கள். நிறைய தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸு உங்களுடைய திறமைகளை ஷேர் பண்ணுங்கள். அது அப்படியே காலகாலத்தில் அப்படியே திருப்பி நிறைய பேருக்கு போகும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த 12 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க, பணம் வரணும், பணம் போட்ட பணம் வராமல் இருக்குது, இடம் விற்காமல் இருக்குது, கட்டின வீடு விற்காமல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுக்கலாம், நிறைய பேருக்கு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த 12 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள், நீங்கள் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வருங்காலத்தில் நிறைய பண வரவுகளை ஏற்படுத்தும். இது மாதிரி நீங்கள் எந்த தொழிலில் வேணால் இருக்கலாம், உணவு தொழிலில் இருக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்த ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதனால தான் உங்களுக்கு நிறைய இடத்துல வாய்ப்புகள் இல்லாமல் போகுது. உங்களை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துகிறாமல் சில விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வருங்காலத்தில் நிறைய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பது, இந்த ரிஷபராசி என்பதுக்கு என்னென்னா ஒன்று எடுத்தால் வேலை செய்வாங்க, இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் போயிடுவாங்க. ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திறமை இல்லாதவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். நான் ரெண்டும் சேர்ந்து செஞ்சு தான் சார் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கை ஒரு தரத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ரெண்டும் சேர்ந்து செய்யும்பொழுது ஒரு முடிவில் தடுமாறக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. அது மாதிரி தடுமாற்றத்தினால வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை தொழிலை விட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. இது ரெண்டுத்துலேயும் ரெண்டும் கட்டாலாம் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க. வேலை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா வேலையை மட்டும் கவனிங்க, அது உங்களுக்கு நல்ல பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பாளிகள். அந்த உழைப்பு ஏதாவது ஒரு சைடில் இருந்தால் சிறப்பு. அப்போ அந்த உழைப்பு ஆளிகள் சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் வேலையை தேடக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுறது செய்கிறது எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா கடன் பிரச்சனை நிறைய பேர் இருக்கீங்க ரிஷபராசி. நான் வேலைக்கு போயும் சம்பளம் வாங்கி என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் கடன் தான் கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கலாம். ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பது அதான் சொன்னேன், வாய்ப்புகளை வர்ற வாய்ப்பை விட்டுருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை அந்த வாய்ப்பை ஏற்படுத்திங்க, நல்ல மாற்றம் வரும். வேலை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த 14 நாள் நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு இன்டர்வியூ நிறைய பேர் வருவாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேரை நிலைநாட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன்ஸ் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். அதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா நல்லது. நிறைய ரிஷபராசி என்பது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரசாங்க வேலையை வாங்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கனவு, அது நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் சில வாய்ப்புகள்லாம் இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த 14 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பது என்னென்னா வெளியில் பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, இல்லை குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்கா அண்ணனுக்கு கொடுத்துருப்பீங்க, தம்பி கொடுத்துருப்பீங்க. அவங்களாம் கூட கொடுக்காமல் உங்ககிட்ட சண்டை போடக்கூடிய சூழல் கடந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வருமே அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நிறைய பேர் இழந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து வெளில ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தரேன்னாங்க, என்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னாங்க, அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் வராத தருணமாக கடந்த ஒரு 3 வருஷமாக இருக்குது. நீங்கள் கேட்டு 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 நொந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் வருமா வராதான்ற ஒரு மனநிலையில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த 14 நாட்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்குது. அதனால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கான முயற்சிகளை இந்த 14 நாளில் செய்யலாம். இந்த 14 நாளில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஜாதகம் 4 பேருக்கு அனுப்பலாம். அதே மாதிரி ஏற்கனவே வேண்டான்னு வச்ச ஜாதகத்தெல்லாம் எடுத்து திருப்பி ஒரு வாட்டி மறுபரிசீலனை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக
அதிலேயே அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் சில வரனை பிடிச்சி நீங்களே ஓகே ரைட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அந்த வருத்தம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு, நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைலாம் மன வருத்தத்தில் இருக்கீங்க, மன வலியில் இருக்கீங்க, வேதனை அந்தளவுக்கு வெளியே சொல்ல முடியாத வேதனை. ரிஷபராசி என்பது என்னென்னா எல்லாத்தையும் தலையில் போட்டு மனசுக்குள்ளே போட்டு அப்படி அமுக்கிக்கிட்டே இருப்பீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தால் எந்த பிரச்சனையாக இருந்தால் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. ஏன்னா அந்த குடும்ப அமைதி கெட்டு போயிடக்கூடாது, குடும்பத்தில் இருக்கவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது செய்கிறது சிறப்பு. அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா தனஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அப்போ தனத்தை தேடி, அதாவது பணத்தை தேடி வெளிநாடு போகக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பவர்கள். ஏன்னா குடும்பத்துக்காக, நிறைய அண்ணனுக்காக, தம்பிக்காக, அக்காக்காக, அம்மா அப்பாக்காக, அப்பாவோட கடனை கட்டுறதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அப்படிலாம் உழைச்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், இதுக்கப்புறம் ஃபாரின் போனால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் ஜாப் தேடுங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாட்டிலையுமே குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு அங்கே போயும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. சில பேர் வேலை இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா வீசா முடிஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் ராகு பகவான், குரு பகவான்லாம் 12ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அங்கே போயும் ஏதாவது வேலை போயிருக்கும். நல்லா செட்டில் ஆனவங்களே சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையை விட்டு அனுப்பக்கூடிய சூழல் இருந்திருக்கும், இல்லை கம்பெனி மூடி இருப்பாங்க. அந்த மாதிரி சூழல் இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வீடு, மனை, வாகனம் இது சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்குது அப்படின்னா அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் வாங்கக்கூடிய நேரம். எங்கே சார் காசே இல்லாமல் சார் எங்கே சார் இடம் வாங்குது, அதெல்லாம் யோசனையும் இல்லை சார் நினைக்கிறவங்க யோசனை பண்ணுங்கள். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. வீடு தானே வாங்க முடியாது, இடம் தானே வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ஒரு இடம் போய் பாருங்கள், சும்மா போய் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்காக போய் பார்க்குற மாதிரி பாருங்கள். அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்தில் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ரிஷபராசியில் இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கிட்டு நிறைய சில பேர் கடன் கட்ட முடியாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அந்த இடத்த விற்கிறதுக்கு, வீடை விற்கிறதுக்கெலாம் ஒரு அற்புதமான காலகட்டம். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் திருப்பி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திருப்பி அதில் பணத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை ரிஷபராசி என்பவர்கள் செய்து கொள்ளலாம். நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரக நிலைகள்லாம் இருந்து தசா புத்தி நடத்தும்போது பெரிய லெவலில் இதை விட யோக பலனை நிறைய கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்கள் ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா திசா புத்திகள், கோச்சாரங்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஜாதக பலனை கொடுக்குது. அதனால் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 3 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவோம்லாம் கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.